பாருங்க எவ்வளோ பழம்னு. இதெல்லாம் சார் பிச்சா இருக்கும். இங்க பாருங்க, நான் பிடிக்க மாட்டேன். திரும்ப திரும்ப சீக்கிரம் வாங்க, கை வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா நாவப்பழம் பிக்கிறதுக்கு தான் போகிறோம். அங்கே காட்டில் நாவப்பழம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான், அம்மா, கவினப்பா 3 பேரும் சேர்ந்து கிளம்புறோம். கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். எங்கே போகிறீங்க? நான் தான் மிடில் உட்காருவேன். மேடம் கடை கடை ஏறி உட்காந்தாச்சு. ரைடு போகணுன்னா மேடமுக்கு ஒரே ஜாலி தான். கிளம்பிட்டோம் 3 பேரும். பழம் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், வா வா அங்கே காட்டில் பழம் இருக்குன்ட்டு சும்மா இருக்க விடாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் பழம் இருக்கா என்ன அப்படிங்கிறது. இப்போ வீட்டை விட்டு அவுட்டர் வந்துட்டோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் காலேஜ் போயிட்டு ரிட்டன் பஸ்ஸில் இந்த சைடாக வந்தேன் அப்படின்னா ஹெட்செட்டில் மாட்டிட்டு அப்படியே ரசிச்சுட்டே வருவேன். இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த இடத்துக்குள்ளே என்ட்ராயிட்டோம் அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மாடு இருக்கும். அப்புறம் விவசாய நிலம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க இந்த பக்கத்தில். நான் பழம் பிக்கணும்னு பையெடுத்து கையில் வச்சேன். திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரில, அதை கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஒருவேளை பழம் இருக்காதோன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். சரி பழம் இருந்துச்சுன்னா அம்மா சாரிலையாவது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிகிட்டே போகிறோம். பழம் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், அவ்வளோதான். இந்த சைடாக போயிடலாம், அப்போ யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அந்த சைடில் கேட்டு க்ளோஸு, பையும் இல்லை, கேட்டும் க்ளோஸு. ஆக மொத்தத்தில் இது காய் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, பழம் இல்லைன்னா இன்றைக்கி அவ்வளோதான், கொன்னே தீத்துருவாளாட்டம் இருக்குது. கண்டிப்பாக உனக்கு ஒரு பழமாவது பிச்சு தருவேன்னு இன்னொரு ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு. இந்த சைடு அவர் சொன்ன ரூட் வழியாக வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான், ஆனால் நான் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு புதருக்குள்ளே தான் என்டராகி போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே முள் புதரு. என்னால் கேமராவை பிடிச்சி கேப்சர் பண்ணவே முடியல. கையிலெல்லாம் நிறைய காயம் பட்டுடுச்சு. பாருங்கள், நாங்கள் வண்டியில் போகும்போதே குமிஞ்சிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். அம்மா உஷாரு, கடகடன் குதித்து ஜம்ப் பண்ணி இறங்கிட்டாங்களே கீழே. நான் மட்டும் ஒத்த கையில் ஃபோனையும் பிடிச்சிட்டு கையில் முள்ளு குத்து வாங்கிட்டு இருந்தா மேடம் அப்படியே கண்ணு நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன், நான் நடந்தே வந்துடுறேன். இவங்க சொன்னாங்க நான் நடந்தே எப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், நீ வந்துடுவியாம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு வந்து எங்கள் கூட வண்டியில் ஏறி உக்காந்தாங்க. நல்லா இருந்துச்சு அன்னைக்கு 3 பேரும் ஜாலியாக போனது. ரியலி அது ஒரு ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஏறி உக்காந்துட்டோம். திரும்பியும் அவங்க 2 பேரும் பழைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த காடு வழியாக தான் சுற்றி வீட்டுக்கு வருவோம், பஸ் வசதி இருக்காது, சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படின்லாம் பேசிட்டு வந்துட்டோம். இப்போ நாவப்பழம் மரத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நிறைய பழம் வந்து நிறைய பேர் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கம்மியாக இருக்கிற டைமில் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டே வந்திருந்தோன்னா நிறைய பறிச்சிருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இடம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் டிலேவாக வந்துட்டோம், அதுதான் ஒரு ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், என் கையில் எவ்வளோ காய் இருக்குன்னு தெரியுதுங்களா? இன்னைக்கு நமக்கு நாவப்பழம் கொடுத்த பாட்டியுமே அநேகமாக இங்கேருந்து தான் பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, வயசான பாட்டி இந்த வயசுலேயும் அதை பிச்சுட்டு வந்து ஒரு டம்ளர் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்த மாதிரி சார் அங்கங்கே நின்றுட்டு ஒவ்வொரு மரத்துலேயும் நின்றுட்டுருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் திட்டக்கூடாதுன்னு எந்தெந்த மரத்தில் போய் இருக்குதுன்னு பார்த்துட்டு வா இங்கே இருக்குது, வா இங்கே. இந்த பழம் என்ன அப்படின்னா, மரத்தில் ஏறி உலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் கீழே விழுந்து நசுங்கி வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் இல்லாமல் கீழே நிறைய பழம் இருக்குது. இதில் எந்த பழம் அம்மா உலுக்கி விட்டது என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அதனால் ஒவ்வொரு கிளையாக தான் ஏறி அதை சாய்ச்சி தான் பிச்சாகணும். எனக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நல்லா கனிஞ்ச பழத்தை மட்டும் எனக்கு பிச்சு இதை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன், சரோ இப்படியே எவ்வளோ நேரம் தான் பிச்சுட்டு இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. சரோவுக்கு சலுப்பாயிருச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ணு கிளைய விடு கண்ணு, இது வேலைக்கு ஆகாது, நான் மேலே ஏறுறேன், நீ ஒவ்வொன்றா எடுத்துரு அப்படின்ச்சு. நான் உலுக்கி விட்றேன்னுச்சு. நான் அப்புறம் வேணாம், உலுக்கியெல்லாம் விடாதம்மா, கீழே உடஞ்சிரும், போய் மேலே ஏறி நின்று கூட மெதுவாக பிச்சுட்டு வா சாரியில் போட்டு அப்படின்னு. இங்கே பாருங்கள் என்ன வேலைத்தனம் பண்ணுறாங்கன்னு. மாமா சரோ வேணாம் சரோ,
பார்த்து போப்பா. அம்மா மரம் ஏறுறாங்க, பையன் கீழே நின்றுட்டு வேணாம் சொரோங்க. எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்க. நவ கூட பயந்துக்கவே இல்லை. நானும் அம்மா கிளை உடஞ்சிரும், நீ போய் ரொம்ப எட்ஜில் நிற்கிற, வேண்டாம் கீழே நம்ம கெட்டுறது மட்டும் பறிச்சுட்டு கிளம்பிடலாம், வாங்குற, இருக்கணும் பிச்சுட்டு வந்துடுறேன் கிடைச்சா சாப்பிடு, இது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே, சரி பிச்சுட்டு வா அப்படியே நானும் கீழே உக்காந்துக்கிட்டேன். எனக்கு அப்பப்போ கனிஞ்ச பழம்லாம் வாய்க்கு வந்துட்டே இருந்துச்சு. நல்லா ஆசை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். தான் எடுத்த பையையும் வச்சுட்டு வந்துட்டோமே, பையில் என்ன பண்ணுறது, துப்பட்டா தான் பையாயிடுச்சு. அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மா பறிக்கிறத முந்தானையில் போட்டிருக்காங்க. அம்மா மரத்துலையும் அம்மாவோட பையன் கீழே நிற்கிற கிளைகளில் இருக்கிற பழத்தையெல்லாம் பிச்சு தந்துட்டு இருந்தாங்க. இதில் இவங்களுக்கு வேற ஒரு போட்டி, யார் அதிகமாக பறிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம், நீங்களே பாருங்கள் யார் அதிகமாக பறிக்கிறாங்க அப்படிங்கிறத. கவினப்பா எங்கே மரம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் கூட தான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, ஒவ்வொன்றா பறித்து சேஃப்டியாக என் கையில் கொடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக இருக்கிற ஃப்ரூட்லாம் எனக்கு தேடி எடுத்து வச்சு தவிர இங்கே வா அப்படின்ட்டு எடுத்து தராரு. நிறைய சாப்பிட்டுட்டேன். இங்கே வர ஒரு மாதிரி சோர் த்ரோட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் பிடிக்க மாட்டேன். திரும்ப பிடிச்சிட்டேன். சீக்கிரம் வாங்க, கை வலிக்குது. எனக்கு த்ரோட் ரொம்ப வலிக்குது. பாருங்க நாங்கள் சேர்த்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அம்மா இன்னும் வரல, அம்மா வந்துட்டாங்கன்னா அம்மா கிட்ட எவ்வளோ பழம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதா போகலாம் அம்மா கிட்ட. நிறைய பழம் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். அம்மா பாருங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொத்தருக்குள்ளே இருந்து வருவாங்க பாருங்க. பாருங்க எவ்வளோ பழம்னு. அங்கதான் இருக்கு. இதெல்லாம் சரோ பிக்சர். டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க வந்துடுவாங்கன்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் அம்மாவும் பிள்ளையும் வரமாட்டாங்க. அப்போ தான் இருங்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கண்ணில் சிக்கும். வாங்க போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். மழை வேற லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மேலே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டினியூவாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until take care, bye bye, see you all and keep supporting me.